Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வந்து பண்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்கு. இதுல வந்து ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லங்க. ஒரு சில ட்ரிக் அண்ட் டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இட்லி ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு போல வரும். இப்போ இந்த இட்லி வந்து பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். அதாவது காலையில ஊற வச்ச அரிசி நான் மதியானம் அரைக்க போறேன். இது வந்து நான் போன என்னோட vlogல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுக்கிறேன். அரிசியையும் உளுந்தையும் வந்து எப்பவுமே நம்ம தனித்தனியா தாங்க ஊற வைக்கணும். இட்லிக்கு வந்து நீங்க தனித்தனியா ஊற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா வரும். நான் உங்களுக்கு அது வீடியோல காட்றேன். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து நான் அரிசி வந்து கழுவிட்டேன். இட்லிக்கு வந்து நம்ம அரிசி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியையும் புழுங்கல் அரிசியையும் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் அரையட்டும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்த அரிசியோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நான் கிரைண்டரில் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உளுத்தம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம், அதாவது அரிசி அரைப்படுற கேப்பில் ஒரு அரை மணி நேரம் நான் வந்து நல்லா ஊறினதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். ஏன் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிரைண்டர் வந்து அப்படியே நின்றுடுச்சு. எனக்கு கரெக்டாக இட்லி மாவு மட்டும் அரைச்ச வாக்கில் அப்படியே நின்று போச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உளுத்தம் பருப்பை தான் இப்போ நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் வந்து அரைக்கும்போது இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டராக இருந்தாலும் சரி, மிக்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து யூஸ் பண்ணி அரைங்க. இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. உளுந்து வந்து நம்ம அரைக்கும் போது சூடாகக்கூடாது. சூடாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இட்லி வந்து நல்லா பொங்கி வராது. அதனால் இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஐஸ் கட்டி வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் தான் நான் வந்து அரைச்சிருப்பேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா பொங்கி வந்துச்சு உளுந்து. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி எனக்கு வந்து நான் ஊற வச்ச உளுந்து வந்து 2 தடவை நான் போட்டு எடுத்தேன் மிக்ஸி ஜாரில். 2 தடவை போடும்போதும் அந்த நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறீங்க இல்லையா ஐஸ் தண்ணி, அந்த தண்ணி வந்து கூட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நீங்கள் சேர்க்குற ஐஸ் கட்டியை வந்து ரொம்ப அதுக்கு கரெக்டான அளவுகளாக இருக்கும். ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைக்கும் போது உளுத்தம் பருப்பு வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட இட்லி வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ நான் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வைப்பேன். இப்போ நான் அதில் மாற்றிக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற உளுந்தையும் கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டி போட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி அரைச்சி வந்திருக்கு பாருங்கள். அரைக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து அரிசியையும் நல்ல ஒரு ரவை பதத்துக்கு, அதாவது நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எந்த இதில் மிக்ஸ் பண்ணணுமோ, அதாவது நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்ச உளுந்தை வந்து அந்த டப்பாவில் வந்து சேர்த்துட்டேன். எப்போது நான் அதில் தான் வச்சு சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இட்லி மாவு நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து அந்த நம்ம அரைச்ச உளுந்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இட்லி வந்து செய்யலாங்க. இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரைச்ச உளுந்தையும் மாவையும் வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா அதை அடித்து மிக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் வந்து கரண்டி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகி நல்லா பொங்கி வரணும். கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரண்டி யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நம்ம இட்லி மாவு வந்து கலந்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இட்லி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. தண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது. இது வந்து மாவு வந்து புளிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இதை வந்து காலையில் இட்லி செய்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். அதே மாதிரி இட்லி மாவு நீங்கள் அரைச்ச உடனேயே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு மணி நேரமாவது நீங்கள் அரைச்சிட்டு வெளியில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்ச மாவு. இது வந்து மறுநாள் காலையில் நான் வந்து தண்ணி எந்தளவுக்கு ஊற்றி கலந்து வச்சேனோ, ஆனால் காலையில் நான் வந்து கலக்கும்போது மாவு நல்லா பொங்கி நம்ம தண்ணி ஊற்றின மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் மாவு வந்து எந்த பதத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவை வந்து நல்லா கரண்டி வச்சு அடித்து கொடுங்க. இப்போ நான் வந்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வைக்கிறேன். இட்லி வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி துணி போட்டு தான் செய்ய போகிறேன். பாருங்கள் இவ்வளோ தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தான் வரும் அந்த நான் சேர்த்த தண்ணி. அவ்வளோதான். நம்ம உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மாவு இன்னும் பொங்கி வந்ததுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்து மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேசன் அரிசி வச்சு இட்லி வந்து எப்படி சாஃப்டாக பண்ணுறது, அதுவும் நல்ல வெள்ளையர்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எப்போவுமே நம்ம துணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா இட்லி வந்து, அதாவது இட்லி பிளேட்டில் வந்து உங்களுக்கு இட்லி ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒன்றா பிளேட்டை வந்து உள்ளே வைக்கிறேன். மொத்தமே எனக்கு வந்து 10 இட்லி தான் வரும், 2 பிளேட்டும் சேர்த்து. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை வந்து நம்ம பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். இந்த வெளியே எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஆற வைங்க போதும். 5 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போவே சுட சுட எடுத்தால் கூட ஓகே தான், துணியில் வந்து ஒட்டாமல் தான் வருது. பாருங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் வந்து இட்லி எடுக்கிறேன். இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், துணியில் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க புசு புசுன்னு இட்லி. இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு நீங்கள் தனியாக அரைங்க எப்போவுமே. அதே மாதிரி ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைங்க. ஐஸ் கட்டி வந்து சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆக்கி விட்றாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது எப்போவுமே சூடாகக்கூடாது. நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா 2த்தையும் வந்து நல்லா நீங்கள் மிங்கிள் பண்ணி நல்லா அடித்து மாவை வந்து கலந்து வைக்கணும் எப்போவுமே. பாருங்கள் நம்மளோட இட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது இட்லி. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். பிகினர்ஸ்க்கு கூட வந்து தப்பாகவே ஆகாது. நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்களா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.